சாய்ராம், என்னோட பேர் ஆர்த்தி. நான் புட்டபர்த்தியிலேருந்து வரேன். சாண்ட் ருத்ரம் அண்ட் மேக் யுவர் லைஃப்ஸ் பத்ரம் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதாவது ருத்ரம் சாண்ட் பண்ணி நம்மளோட நம்மளோட வாழ்க்கையை பத்திரப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ருத்ரனாகிய நம்ம சுவாமி திருவாயிலேருந்தே இப்படி ஒரு வாக்கியம் வருதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். சுவாமி மகிழாசியும் ருத்ரம் கத்துண்டு சாண்ட் அலோவ் பண்ணுறது அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2007 அதிருத்ரம் சென்னையில் நடக்கிறச்சே நான் அங்கே தான் இருந்தேன். 1 or 2 days தான் என்னால் அட்டென்ட் பண்ண முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் தான் போக முடிஞ்சுது. ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அப்போ எனக்கு வேதம் பற்றிலாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்போ எனக்கு என்ன தெரியாதுன்னா, சுவாமி சீக்கிரமே வேதம் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்க போகிறான்றது தெரியாது. 2008லேருந்து பை சுவாமிஸ் கிரேஸ் வேதம் அண்ட் ருத்ரம் கற்றுண்டு சில டிவோட்டீஸ்க்கும் சொல்லி கொடுக்குற ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமி எனக்கு கொடுத்தார். அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே பிரசாந்தி நிலையமில் நான் 4 நாளாக அதிருத்ரம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் குல்வந்த் ஹாலில். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் ருத்ரம் ஒரே வாய்ஸில் சாண்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிஜமாவே இப்போ கைலாசம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், சொல்ல வார்த்தையே இல்லை.